வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் காதலா காமமா அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். குறிப்பாக காதலை குறிக்கக்கூடிய கிரகமாக இந்த புதன் இருந்தாலும், ஆனால் பொதுவாக சுக்கிரன்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் காமத்தையும் லௌகீக வாழ்க்கையும் சொல்லக்கூடியது சுக்கிரன். இந்த லவ் பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, இந்த மீடியேட்டர் ஒர்க் பண்ணுறது, கம்யூனிகேஷனில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, இந்த மாதிரி அந்த இடையில் ஏற்படக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு தான் அந்த காதல். சில பேர் பேசாமையே இருக்கக்கூடியது கம்யூனிகேஷன் இல்லாத காலத்தில். நவடேஸ் நீங்கள் அந்த கம்யூனிகேஷனில் தான் கிட்டத்தட்ட மொபைல் தான் அதுக்கு பெரிய அளவுக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். எனிவே காதலுக்கு புதனும் காமத்திற்கும் லௌகீக வாழ்க்கைக்கும் இந்த சுக்கிரனை சொல்லலாம் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒருவருக்கு காதல் மிகுதியாக இருக்கிறது அப்படின்னா புதன் தான் சுக்கிரனை விட அதிக வலுவோடு இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். காமம் அதிக வலுவோடு இருக்கிறது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சுக்கிரன் சார்ந்த அமைப்புகளை நம்ம சொல்ல முடியும். இதில் ரெண்டே பாயிண்ட் தான். ஜாதகத்தில் சுபகிரகங்களோடு புதன் அதிகமாக சுபத்துவம் அடைந்திருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக காதல் தான் அதிகமாக இருக்கும். அவங்க மேலே அன்பு, பிரியம், பாசம், கட்டுரை, இலக்கியம், இந்த மாதிரி எல்லாம் அந்த கவி பண்போடு இருக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். சுக்கிரன் வலுவாக இருந்ததுன்னா இந்த காமம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக அந்த ஜாதகர் அமைவார். ஆகவே அதை கணக்கிடுவதற்கு 5ஆம் பாவகத்தையும் நீங்கள் சுக்கிரன் புதனுடைய தரத்தையும் அதில் கணித்து பலன் சொல்வது அவசியம் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஒருவேளை ராகுவோடு சுக்கிரனோ சனியோடு சுக்கிரனோ இருந்ததுன்னா காமம் மிகுதியாகவும், குருவோடு மற்ற கிரகங்களோட சுப கிரகங்களோட தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனாக இருந்தானாக்கா காமம் சரியான அளவில் இருக்கக்கூடிய அமைப்பும் காதல் மிகுதியாக இருக்கக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதகர் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளலாம். நன்றி.